ஹாய், வெல்கம் டு ஜிஆர் டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ். ஒரு ஈஸியான கீரை கூட்டு இல்லை கீரை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 1/4 கப்பு துவரப்பருப்பு, ஒரு பிடிச்சப்படி பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா ஒரு 3-4 தடவை அலம்பிட்டு அதில் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி ஒரு தக்காளி இதையும் போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது விசில் வந்து அதோட ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் கட் பண்ணி அலம்பி வச்சுருக்கிற கீரை. நான் இன்றைக்கி சிறுகீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். கீரையும் வாஷ் பண்ணி அதில் போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் வரமிளகாய் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு அதோடையே அந்த கீரையோடையே அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் அந்த ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திரும்பவும் குக்கரை ஓப்பன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இவ்வளோ தான் இதுக்கான தாளிப்பு. தேங்காய் நல்லா தாளித்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாளித்து தலையில் கொட்டி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஈஸியான கீரை கூட்டு ஆர் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.